அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர் உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். டேய், இவனை நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பத்துல கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தந்துக்கா நான் தான் பொறுப்பா? தப்பு தானே. வெளியே உங்க ரசிகர்களா இருக்காங்க, நான் என்ன பதில் சொல்றது? இவ்வளவு நாளா என்கிட்ட வேலை செய்யறல, இத கூட சமாளிக்க தெரியாது. இங்க வாடா. போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெஞ்சு வலியில துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிப்போ. நெஞ்சு வலி. தலைவர் ரெடி ஆயிட்டாரா? என்னாச்சு? அதை எப்ப கேக்குற? இவ்வளவு நேரம் நல்லா இருந்தார். அவர் ரசிகர் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, அண்ணன் மனசு ரொம்ப இலகுனது. அவர் ரசிகருக்கு ஏதாவது ஒண்ணா தாக்க மாட்டாருப்பா. நான் வேணா டவுனுக்கு போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேணா, அண்ணனுக்கு ஒரு பவுந்து கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரிங்க. ஏங்க கொஞ்சம் தலைவரை நேரா பார்த்துட்டு போயிறாங்களா? டேய், அறிவு கட்டவன. அவரே உடம்பு சரியில்லாம உள்ள படுத்திருக்காரு சொல்றாரு, நான் வேற தொல்லை பண்ணுமா அவரை? தலைவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா. டேய், நடக்க வேண்டிய நம்ம பாத்துக்கலாம். வாங்கடா போலாம். சரி சரிடா.